ஐயார் பாலு அண்ணன் இல்ல 7 நிமிஷத்துல எத்தனை கேள்வி எழுதுறான் பாரு. என்ன பாலுன்னு சொன்னீங்க, அது கூட எனக்கு வேற வந்துச்சு. இல்ல வேணாம் பாலாவே அது ஐயா 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 வேற யாருக்காவது ஏதாவது கெஸ் பண்ணுங்க. கரெக்டா இன்னும் 7 minutes. யாருக்காவது தோணுது ஓகேவா அந்த டைட்டில் எல்லாருக்கும் ஆனா இல்ல கோட் ஓகே எனக்கு நல்லாதான் ஏங்க அது நல்லாதாங்க இருக்கு, ஆனாலும் அது இருக்காதுன்ற மாதிரிதான் ஒரு கல்பாடு எனக்கு டிஎம் பண்ணிருக்கான் டிபி கூப்பர்னு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா வெங்கட் பிரபு என்ன வரும்? அதான் நான் வெங்கட் பிரபு டைம் வெங்கட் பிரபு டிராவல் அப்படிதான் வரும். ஆமா டிராவல் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஏகேவோட லைஃப் ஸ்டோரியா ப்ரோ? டேய் சொன்னா நீ எக்கோ பண்ண பாக்கல வைதுடா. 6 நிமிஷம் தான் இருக்குது பேசுங்க. ஏதாவது எனக்கு அந்த யங் லுக் அந்த சொன்னாங்களா அந்த 18 வயசா 20 அந்த லுக் காமிச்சா நல்லா இருக்கும். ஆனா அது இப்பதான் ரீசெண்டா தான் எடுக்க ஷூட்டிங் அதெல்லாம் தானே பண்ணுறாங்க, அதான் வரும்னு நினைக்கிறேன். கோபி பர்சனா ட்வீட் போட்டாரு ஃபுல் பிரைட்னஸ் ப்ளீஸ். எனக்கு வெங்கட் பிரபு மிஷன் வெங்கட் பிரபு மிஷன்னா இருந்தா எப்படி இருக்கும்? முதல்ல இல்லடா கோல்டு கோபி நீங்க மாறிடுவார், புரியுதா? சில்வர் கோபி இன்னும் லியோலே இருக்கான். கோல்டு கோபி காலையில வந்து நல்லா தானே இருந்துச்சு. காலையில வந்து கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வரட்டும். 5 நிமிஷம் இருக்குது. ரேவந்த் தேவத்தில் போட்டு செய்வானா இவன் போயிடுவான். தேவையில்லை நீங்க ஒரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பெண்ணுல வி மாதிரி இருக்கு ஏதாச்சும் வந்து கொண்டு விட்டாரு ப்ரோ. அதை விட ஃபிளைட் எதுக்கு போட்டுட்டாங்க அது தெரியல. சம்மந்தம் எல்லாம் போட மாட்டாங்க ஓரளவு கண்டிப்பா இருக்கும். அதான் ஃபிளைட்லாம் இருக்குதான் பாரு. அது அந்த அந்த காலத்து ரஷ்யன் ஃபிளைட் அந்த மாதிரி இந்த டன்கிர்க் யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி இது. பட் ஆனா அதான் என்னன்னு தெரியல, என்ன பண்ணி என்ன குக் பண்ணி அந்த மாதிரி இல்ல ப்ரோ, அந்த ஃபிளைட் சொன்னேன். ஃபிளைட் தான் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி. இல்ல அது வந்து அந்த மேல அந்த எடிட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த அந்த பிளேஸே வந்து அந்த டங்கர் படத்துல வர அந்த பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வார்ஃபீல்ட் அந்த பிளேஸ் இல்லடா. உனக்கு அந்த டார்க் நைட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்கோ அடிக்குதுடா. ஆக்சுவலா அந்த ஃளைட் ஹைஜாக் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பிளேன் வருவானே, கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி தான் அந்த லொகேஷன்ஸ். மிஷன் இம்பாசிபிள் சொல்லி முடிச்சிடறேன்டா. அந்த மிஷன் இம்பாசிபிள் அதுக்கப்புறம் இந்த ஃளைட் ஹைஜாக்கிங் சீன்ஸ் இந்த இதெல்லாம் போற இடம் வந்து அந்த கிராஸ் லேண்ட்ஸ் அந்த மவுண்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹாலிவுட் டச் பயங்கரமா இருக்கு அதுல பாக்குறது. அவங்க கிட்டே கொடுத்தாங்க பாட்டே ஒழுங்கா அப்லோட் பண்ண மாட்டாங்க. அவன் வந்துட்டு எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆவறதே தப்பா பண்ணுவான். ரீச்சே இருக்காது. 12 மணிக்கு வருமா ப்ரோ? இல்ல உன்னை விடுறதே பெரிய விஷயம். சரி ஜாக் ஏதாவது ரிலீஸ் பண்ணால 3 அந்த மாதிரி வரும் கண்டிப்பா. இல்ல ப்ரோ அது பர்த்டேக்கு 3 பண்ணுவாங்க. நியூ இயர் ஜெயசூர்யா ப்ரோ போடுங்க ஸ்பீக்கர். அவர் சொல்வார் ஜெயசூர்யா ப்ரோ வந்திருக்காரு. ஜெயசூர்யா ப்ரோ காட்டவே இல்ல. இருக்கா? ஜேஎஸ் ப்ரோ வாங்க. இன்வைட் பண்ணிருக்கேன். வராரான்னு 3 நிமிஷம். கோரை மாம்ஸ் ஒரு செகண்ட் ஜேஎஸ் ப்ரோ வராரான்னு பார்த்து கொடுக்குறேன். கோரை மாம்ஸ் கொஞ்சம். ஓகே ஜேஎஸ் ப்ரோ ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன், வரீங்களா? என்ன கோட் ஃபர்ஸ்ட் லுக்னே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இல்ல அதான் விஎஃப்டி இருப்பாங்க, அவங்க சொல்லிதான் எல்லாம் கேட்பாங்க. ஆனா விஎஃப்டியே வந்துட்டு கோட்னு தான் கன்ஃபார்ம் பண்ணி அட்டென்றாங்க. இவ்வளவு ட்வீட் அதான் புரியல. ஒருவேளை உண்மையிலே கோட் டைப்ல இருக்குமா?
வந்துச்சுடா. வந்துச்சா ரெண்டு எங்க நிமிஷம் இருக்காங்க. ஆடா நாய டேய் உன்னை கேட்டா விஎஃப்என் ஸ்டேஷன் சரி சரி இதா ஜேஸ் ப்ரோ வெல்கம். என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? என்ன தெரியுமா? அவர் என்ன எடிட் பண்ணி வால்பேப்பர் வச்சிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் லுக். ஒண்ணும் இல்ல ஆளாளுக்கு ஒருத்தர் கோட்டு விடுறது. இன்னும் 2 நிமிஷம் தானே. எல்லா அக்கௌண்ட்டும் நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்குது. கோல்டு காப்பி தளபதி கையில பெரிய ஏய் மால் 1 மினிட்ரா 1 மினிட் டு கோ. சோனி மியூசிக் ரைட்ஸ் இல்லனே இல்ல நாரடி பாட்ட போடுங்க போடு. தளபதி கையில பெரிய மால் மாதிரி பேசிக்கிறாங்க. அலெக்ஸ் வந்தோட மேல ஷேர் பண்ணிடு. ஓகே வந்துச்சா? டேய் ஏன்டா பயமுறுத்துறீங்க டேய்? இன்னும் ஒரு நிமிஷம். கோட் 1 மினிட் டு கோ. ஏஜிஎஸ் ஆண்ட்ல வருமா? ஒரு நிமிஷம் இல்ல பிஎஃப்எல் கோட் இல்ல பிஎஃப்எல் கோட்னு தான் போட்டுருக்கேன். இல்லன்னா நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் தளபதி ஆண்டையில தான் வரும். கோட் எடுக்குறா இல்ல வேற இது ஜேஎஸ் ப்ரோ ஏதோ பேசுறாரு சொல்லுங்க. இல்ல பிஎஃப்ல கோட்னு போட்டுருக்காங்க. சோ கோட்டா தான் இருப்பாங்க. அதான் கோட்னு தான் போட்டுருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இல்ல ஆனா எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன்டா ரதீஷ் ப்ரோ ஏதாவது புதுசா சொல்ல போறாரு. வெயிட் பண்ற ஒரு நிமிஷம் நேரம் இருக்குது. கம்பேர் டேய் ப்ளீஸ். நாடா இது டேய் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுடா. இன்னும் செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. வந்துச்சு வரல. இன்னும் வரல. 6 மணி வந்துச்சா? லேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போட்டாங்க. டபுள் ஆக்ஷன் சந்தேகம் போடு. போட்டிருக்காங்க கோட்டு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். நல்ல வேலை கோட்னு சிம்பிளா போடல. அது ஒரு டார்க் காமெடி பண்ணு பாருங்க. அப்பா பையன் போலடா. அப்பா பையன் ஹீரோ. ஆமா அப்போ அப்படிதான் இருக்கும். The greatest of light can never the darkness but dark. உம்மால சம்பவமா சாரி இல்ல எக்ஸைட்மென்ட்ல கத்தன அது ஒண்ணும் இல்ல கண்டுக்கறீங்க. ஏய் இவர் லுக் பச்சா இவர் லுக் வயசான மாதிரி இந்த லுக் பச்சா ரொம்ப சின்ன மடவாடா. இது வயசான ஏய் ஆனா லியோ இல்ல மச்சான் லியோவோட இன்னும் கொஞ்சம் கடை இருக்கு கேட்டா. ஆமா இந்த லுக்ல எல்லாம் இருந்தாரா? இது லியோ டைம்ல ஏதோ போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி. இது வந்து இந்த ஜவான்ல அந்த விக்ரம் ராத்தோட ஏஜ் டைப் அந்த மாதிரி தான் இருக்கு. அது என்ன போட்டுருக்காங்க? லைட் கேன் டிவோர் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் cannot consume the light. What it mean? அதாவது லைட் வந்து டார்க்னஸ் ஓவர் ஷேடோ பண்ணும் பட் டார்க்னஸ்னால லைட்டை இது பண்ண முடியாது சொல்லுவாங்க. இது என்ன காஸ்டியூம்? இது இந்த காஸ்டியூம் நான் எதுவுமே புரியல. சரி உங்க எல்லாருக்கும் அதை பார்த்தா அப்பா பையன் நினைக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அந்த லைஃப் ஹிஸ்டரி மாதிரி காட்டுறாங்க அந்த மாதிரியா? லைஃப் ஹிஸ்டரி கிடையாது. இதுவாடா இந்த படமாடா? டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டாங்களே. டபுள் ஆக்ஷன் கன்ஃபார்ம். ஆனா இவரு கேக்குறத பார்த்தா இந்த வாரணமாயிரம் டபுள் ஆக்ஷன் ரெண்டு ரோல்ல பண்ணாலே டபுள் ஆக்ஷன் தான் மீனிங். 2 பேரா இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் என்ன புதுசா இருக்கு. இன்னொன்னு காலையில இருந்து ஃபிளைட் காமிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த ஃபிளைட்ல இருந்தா பாத்தீங்கன்னா பேராஷூட்ல இருந்து வர்ற மாதிரி பின்னாடி அந்த இது கூட இருக்குது. ஆனா செம்மையா அந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க மார்னிங். நம்மள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா இருக்காங்க. ஜானர் என்னன்னு ஆனா இதுல ஜானர்லாம் நம்ம இருக்கும் இல்லாமலாம் இருக்காது. சொல்லுங்க ப்ரோ. ஜெமினி தான் போல. ஓகே எஸ் ரொம்ப இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவங்கர் ப்ரோ ஹீரோ something they are experimenting.
வெங்கட் பிரபு ஹீரோன்றதுனால ப்ரோ இப்ப மேல அது பாத்தீங்களா தளபதி விஜய் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் Greatest of டைம் அந்த all மாதிரி time. போட்டிருக்காங்க. ஆமா, இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமா இன்டர்நேஷனல் போடல இஸ் தான் போட்டுருச்சு. ஆமா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா இது. ஏய் மச்சான் ஆனா சத்தியமா இல்ல மச்சான். அவங்க இல்ல என்ன பத்தி இல்ல அந்த கான்செப்ட் மட்டும் லைட்டா மாறுது ஜெஸ் bro. இல்ல அந்த நாட்டை எடுத்து அதுல ப்ளே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா 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 அது நாட்டை என்ன நாட்டு ப்ரோ? எல்லாம் புரிஞ்சு சொல்லிட்டு பேசு ப்ரோ. நாட்டு கூத்து பாட்டு எது கவனிக்கல கவனிக்கலையா? அலெக்ஸ். the greatest of all. ஒரு நிமிஷம் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் போயிட்டு லைக் பண்றேங்க. இன்ஸ்டாகிராம் சரி என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். டேக் ஹாப்பி நியூ இயர் ஜெஸ் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். 12 ஆனா எல்லாரும் அட்வான்ஸ் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ டு ஆல். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தளபதியோட என்ஜாய் பண்ணுங்க. மச்சான் இல்ல சத்தியமா நல்லா ஹீரோ இருக்குடா இது. ஹீரோ வெங்கட் பிரபு ஹீரோனா எப்படி என்ன சொல்றாரு? வார் ஹீரோவா அப்பாவை ஹீரோன்னு சொல்றாரா? ஹீரோவுடைய அந்த ஹீரோ மாதிரி ரியல் ஹீரோ. ஆஹா. இல்ல இல்ல யாரு இப்ப அப்பான்னு சொன்னது? நான் தான். இல்ல இல்ல அதுக்கு அப்பா கண்டிப்பா இருக்காது. இல்ல அதுக்கு meaning நான் டவுட்ல தான் கேக்குறேன். இல்ல ஒரு ஆனா நிமிஷம் வார் ஹீரோவா இல்ல அப்பா ஹீரோங்கிறாங்களா அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இந்த ஜாக் இருக்கான்ல படம் வந்த பிறகு அதான் எவன்டா அவன் கை தட்டினது அந்த மாதிரி போயிடுவான். நம்பாதீங்க. இல்ல அதுக்கு மீனிங் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்கட் பிரபுவோட மூவியா இருக்கும். எப்படி ஒரு மாநாடு இருந்துச்சு, மங்காத்தா இருந்துச்சு, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து அது மீன் பண்ணி தான் ப்ரோ இது எனக்கு என்னன்னா இவரு இந்த ஓல்டு கிட்ட பாருங்க எப்படி இப்படி எல்லாம் வச்சிருந்தாரான்னு தெரியல. லியோ பண்றோம் ப்ரோ. அவரு லியோ சக்சஸ் பண்ணிட்டாரு இந்த அப்படியா? ஆமா ஆமா. இவ்வளவு பேர் எல்லாம் ஆமா. ஆனா இந்த இதுல பாருங்க அந்த ஸ்டில் வந்துச்சுல்ல பிளாக் கலர் ஷர்ட் போட்டு அந்த தியேட்டர் ஓனர் அந்த விதர்ஸ் கூட எடுத்திருந்தாங்க. அதுல வந்து வேற அந்த பாரிஸ் லுக்ல தான் இருந்தது. இந்த ரெண்டு லுக்லயுமே இல்ல. யுவன் சங்கர் ராஜா போட்டுருக்காரு. ஹி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பெஸ்ட் பா. அதான் பாரு. ஆக்சுவலா கிளாஸா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு நம்ம ஊர்ல வந்து அந்த மாஸ் எலிமெண்ட் தான் ரொம்ப ஆட் ஆகிருக்கும். இதுல அந்த கிளாஸா அந்த ஒரு இப்போ இத வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இப்ப இந்த ஊர் தியேட்டர் நான் இருக்க ஊர் தியேட்டர்ல ஒரு போஸ்டரா பார்த்தாங்கன்னா நின்னு கண்டிப்பா பாப்பாங்க என்ன அப்படின்னு. இந்த ஊர் ஸ்டைல்ல இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணல அந்த எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அது வந்து துப்பாக்கி அந்த இது ப்ரோ ஒட்டுமீசா நினைக்கிறேன். அது கரெக்டா? எது க்ளீன் ஷேவ் பண்ணிருக்காருல்ல. இல்ல அது வந்து அந்த சிஜிக்கு பண்றாங்கல்ல. இல்ல ப்ரோ அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்களேன். லியோட நல்லா மேட்ச் ஆகுது. ஆனா அந்த தாடி தான் வந்து இதுல இருக்குல்லடா. சாரி இவன் லட்சுமி இதுல இருக்குல்ல கெட்டப். இது மட்டுமே கெட்டப் இல்ல. இதுல இருந்து வேற வேற இதுவும் படத்துல வரும். வேற வேற ஸ்டைல்ஸும் படத்துல வரும். அதான் அந்த இதுவே அந்த ஃபர்ஸ்ட் வந்துச்சுல்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கேரவன்ல நிக்கிறது, அதுவே அந்த வாரிசு லுக்ல இருந்த வேற பேர்ல தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒன்னும் தெரியல. டைம் டிராவல் படங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. அது அந்த பையன் வந்து 20-21 வயசு மாதிரி இருக்குல்ல. அப்பா ப்ரோ அவரோட எங்க ப்ரோ இல்ல போட்னு சிம்பிளா முடியாம தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வச்சு தான் நல்லா இருக்கு. எல்லாம் இது இந்த டைட்டிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல என்ன மாதிரி வரும்? நீங்க வைக்கும்போது கண்டிப்பா ஒரு வார் ஹீரோ இதுதான் இல்ல நீங்க என்ன ஒரே வேர்ட்ல தான் இருப்பாரு டைட்டில் எப்பவுமே தளபதி படத்துல. இந்த வாட்டி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய டைட்டில் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து இது டைம் டிராவல்றது அது உண்மையாலுமே இது ஏதாவது இன்டர்வியூல அது இதுன்னு சொன்னதா இல்ல இவனுக்கு இந்த வலைபேச்சாளர் மாதிரி ரூமர் தான் யாருமே கன்ஃபார்ம் ஆகல. ஃபர்ஸ்ட் அந்த லூப்பர் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுல டைம் டிராவல் தான் வரும். ஸோ அதனால சொல்றாங்க. அதுக்கடுத்து இப்போ ஜெமினி மேன் வந்திருக்காங்க. அடுத்து என்னென்னலாம் இருக்கும் தெரியல படம். ஆமா இதை வச்சு என்னன்னு சொல்லுவானுங்க. யூடியூப் சாரி இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு சமாளிக்க போகுது 4 நிமிஷத்துல 1 மில்லியன் ப்ளஸ். Greatest of all time.
சரி, இப்போ நான் வந்து ஒரு ட்ரிவியா ஓகேவா, ஒரு போஸ்ட் வந்து நான் மேல ஷேர் பண்றேன், அதை பார்த்து உங்க கருத்தை சொல்லுங்க. கொஞ்சம் சீன் போடுற மாதிரி இருந்தா மறைச்சுக்கோங்க. நீங்க பண்ண ஏஐ போட்டோவா? மேல பாருங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ ஹரிஷ் நீங்களும் இந்த மாதிரி தானே போட்டிருந்தீங்க அந்த டைவ் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. 68. இவரு எப்பயோ போட்டிருக்காரு இவரு. சூப்பர் ப்ரோ. அண்டே எனக்கு தெரியுது ஆனா சொல்ல மாட்டாரு. ஓகே கரெக்ட் ப்ரோ. நம்ம கிட்டே சொல்ல பாத்தீங்களா? டி சீரியஸ் போடுறான்னு டி சீரியஸ் வாசு தியேட்டர் போட்டிருக்கான். The greatest of தளபதி விஜய் the greatest of all time போட்டிருக்கு. This universe knows that தளபதி விஜய் is the greatest of all time. இல்ல இப்ப இந்த ஃபைட் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சும்மா ஏதோ ஃபர்ஸ்ட் லுக்கால வச்சு அந்த மாதிரி பண்ணாம. இல்ல அது பேஸ் பண்ணி அவ்வளவுதான். ஆனா ஒரு நிமிஷம் ரிலீஸ் டேட் போடல. இல்ல போடல. அது போன வாட்டி அந்த ஒரு கிரன்ச் வந்துச்சுல்ல, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப. ஆனா இல்ல ஜூன் மாசம் ஒரு நிமிஷம் ஜூன் மந்த் ரிலீஸ்னு சொல்றாங்க. பாப்போம் எவ்வளவு உண்மைன்னு தெரியும். ஜூன் மந்த் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மணி செகண்ட் லுக் ரெடி ஆகுங்க. டேய் 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 வாய்ப்பு இருக்குடா. இல்ல வெறியில கேட்பாங்களா? அதான் இந்த வெறி. இல்ல ப்ரோ ஆச்சரியப்படுது என்னன்னா அப்படியே திருப்பி போயிடுவோம்னு நினைச்சீங்களா? அது கிடையாதுடா. இல்ல பர்த்டே அப்ப நம்மளுக்கு ஒரு 3 செட் பண்ணிட்டாங்க. ஜூன் 21 வந்து 22 வரைக்கும் ஒரு 3 இருக்குன்னு. இது கிடையாது. நல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பாத்துக்கலாம். ஆனா எல்லாருக்கும் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி இல்ல ஹரிஷ் ப்ரோ ஹைட் பாத்தீங்களா? ஒரே ரோல் மாதிரி தெரியல. பையன் கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல ஆல்ரெடி ஒரு போட்டோக்கே நிறைய பேசியாச்சு. இல்ல அது சாஞ்சி இருக்காங்க. பெர்ஸ்பெக்ட் அது அந்த ஆங்கிள் மாறும்ல. ஒருத்தர் பின்னாடி லைட்டா பின்னாடி நடந்து வந்து ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்து ஹைட்டா தெரியும். ஹைட்டா இருக்கிறதுல தப்பு இல்லையே. பையன் தானே. எல்லாரும் வளருவாங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ கம்மியாகும். சரி வெயிட் பண்ணி பாருங்க. நான் வந்து இதுல நல்லா இருந்தது இல்ல. இதுல வந்து இன்னொரு பேச வச்சு பார்த்தேன். ஒரு மாதிரி இருந்தது. ஆனா மச்சி இல்ல சத்தியமா இந்த ஃபர்ஸ்ட் லுக் சாட்டிஸ்ஃபைட். செம்ம கிளாஸா இருக்கு. எதிர்பார்த்ததோட ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நிமிஷம் உனக்கு புரியுதா இல்லையா? நீ ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணிருக்காங்க. சிவாஜி செத்துட்டாரா? இந்த மாதிரி போஸ்டர்லாம் நம்ம ஃபாரின் மூவிஸ்ல அதுவும் வந்து எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் வெயிட்டிங் ஆக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனா இல்ல ப்ரோ இல்ல ரேவந்த் மினிமம் கேரண்டின்றத தாண்டி கண்டிப்பா கேரண்டிடா. மாமி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பேன் இந்தியா தான். ஆமா இதுல நீ அந்த யங் கெட்டப்ல சும்மா சின்ன வயசு கெட்டப்ல அந்த ஃபேஸ் மசில்ல இருந்து அது எல்லாமே ஒர்க் பண்ணிருப்பாங்க பாரு. அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே மாறி இருக்கு.
ஆனா என்ன கேட்டா இல்ல இப்ப வெங்கட் பிரபு யுவன் காம்பினேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் அது கோல்டு கோபி கலாச்சது பச்சை கோபி நீ அதான் நான் சொன்னேன் இப்ப சில்வர் கோபியா மாறும். நீ வந்து அந்த இது கிட்ட பாரு, நீ அந்த சீக்ஸ் கிட்ட எல்லாம் பாரு, ஓல்ட் கெட்டப் இதுக்கும் ஓல்ட் கெட்டப்ல இப்ப இருக்கிறது அப்படியே இருக்குது. அதுல வந்து சின்ன கெட்டப்ல வந்து இதெல்லாம் குறைச்சிருக்காங்க பாரு எல்லாமே. ஆமா அந்த அதே ஒர்க் பண்றாங்க. ஆனா மொத்தம் இது இல்ல ஆனா கண்டிப்பா கலிபோர்னியா போனது வந்து வேலை செய்து விட்டுருவோம். சொல்லுங்க லட்சுமி ப்ரோ, நான் உங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு நினைப்பு குண்டு பாய்வுல கோத்து விடுதே. சூப்பரா இருக்குங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன நினைச்சேன், அந்த எப்பவும் போல வெங்கட் பிரபு சீரியஸ் ஃபேஸ் அந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல நினைச்சேன். இது 2 பேரையும் காட்டி 2 பேரும் வேற மாதிரி இருக்காங்க, வேற மாதிரி இருக்காங்க. அது இந்த பைலட் கெட்டப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எது கனெக்ஷன் என்னவா இருக்கும் கதைக்கும் இருக்கும், இவங்க 2 பேருக்கு என்ன பிளே இருக்கு, என்ன கதைன்னு ஒரே இதா கண்டிப்பா இல்ல. கிடையாது, டைம் டிராவல். 2 பேரோட ட்ரெஸ்ஸும் வந்து மாறுது பாருங்க. ட்ரெஸ் அந்த துணி ஆனா இல்ல இல்ல ஆனா இல்ல மச்சான், ஒருத்தர விஎஃப்டி அப்பப்ப கோட்டு கோட்டுன்னு போடும்போது எல்லாரும் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர பாசமா போட்டுருக்காங்கடா. எல்லாருக்கும் பிடிக்கும்டா. ஏன்னா யாரு டைம் டிராவல் பண்ணது? வேற யாரு துணி மாறுது சரி, அது இருக்கு. அந்த காலகட்டத்துக்கு துணி மாறும், அதனால மாறி இருக்கலாம் இல்லையா, யங் ஏஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும். நான் வந்து ஆக்சுவலா நான் எதிர்பார்த்ததை விட இது எனக்கு வந்து டைம் டிராவல் எனக்கு வந்து ரேவந்த், எனக்கு டைம் டிராவல் மாதிரி டைம்ல வந்து ஏற்பட்ட ஒரு கிளிச்னால வந்து நடக்கிற ஒரு கதையா இருக்கலாம் தோணுது. நீங்களா சொல்லுங்க, நான் எனக்கு தோன்றத சொல்றேன். டைம் டிராவலாவே இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள என்ன இது? அப்பா வந்து ஏதாவது ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அப்பா வந்து ஏதாவது ஒரு மிஷினோ ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. பையன் வந்து அது சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இது எல்லா ஹாலிவுட் படத்துலயும் இருக்கும் அந்த கான்செப்ட். எப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் ஸ்பீக்கர் கொடுத்து வச்சிருக்க? நான்லாம் ஒரு அன்ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுடா. லியோ நான் எங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்? லியோக்கு சொல்றான். லியோக்கு நெகட்டிவ் கொடுத்தீங்க. லியோக்கு யார் நெகட்டிவ் போய் எடுத்து பாருங்க. நெகட்டிவ் தான் கொடுத்தீங்க. செகண்ட் டைம் பார்க்கறப்ப பாசிட்டிவா. சரி விடுங்கப்பா. சண்டே இல்ல 2 டைமும் கரெக்ட்டா சொன்னேன். இல்ல ரேவந்த் விடுங்கடா, அவருக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. the greatest of all time. bro, இது ஆயிடுனா யூஸ்வலா வந்து தளபதியின் மாஸ்டர்னு வரும். இதுல வந்து தளபதி இஸ் greatest of all time போட்டுருக்காங்க. ஆனா மச்சி அது நோட் பண்ண மாட்டாங்க. இல்ல யாரும் சொன்னீங்க அந்த மிஷன் முடிக்க முடியல, அதனால பையன் முடிக்கிறாரு அந்த மாதிரி. சரி, இதுல ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த 2 கேரக்டர்ஸ்க்கு பார்த்தேன்னா, அந்த வயசான கேரக்டர் வெயிட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட் தெரியற மாதிரி இருக்கு ரொம்ப ஃபேஸ்லயே. நேத்து பாக்குற போது லைட்டா அப்படிதான் இருந்துச்சு. மேபி அந்த ஓல்டு கெட்டப் தான் பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. சரி, இது அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரத்யக்ஷா. ஆனா இல்ல அது டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனா இப்ப எல்லாத்தையும் தாண்டி இப்ப வெங்கட் பிரபு நல்லா பண்றான்னு ஒரு ஃபீல் இருக்கு. யுவன் சங்கர் தான் இப்ப வெயிட்டிங். ஏதாவது கிளிம்ஸ் ரெண்டுமே வந்து அந்த ஒட்டு பியர் தான் நினைக்கிறேன். சோ 2 இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அந்த ஒட்டி வச்ச பியர் மாதிரி இருக்கு. எனக்கு மனசை ஒண்ணு உறுத்தி எனக்கு சொல்லலாமா? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல யதார்த்தமா பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் புக் பண்ண அந்த டைட்டில் வந்து எங்கேயோ இவங்க கேட்டு தெரிஞ்சுட்டாங்க வலைபேச்சு. ஓகேங்களா?
ஆனா இதுக்கப்புறம் அன்றே சொன்னது வலை பேச்சும் கூட சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டேன். ஆனா நாளைக்கு இது கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை நினைச்சதான் எனக்கு வந்து இதுவா இருக்கு. ஏன்னா விக்ரம் கதையே இன்னும் என் மைண்ட் விட்டு போகும். ஐ மிஸ் யூ வந்தானு இல்ல அலெக்ஸ், லுக் எல்லாம் பாத்தியா இல்லையா? பயங்கரமா இருக்கு. ஓபி இல்லாம தவிர இது வராது முடி கொஞ்சம் பேர் கோல்டு கோப்பின்னு நானுங்க. நான் தான் சொன்னேன் கண்டிப்பா இல்லாம தவிர தங்கிரு கண்டிப்பா சில்வர் கோப்பியா மாறுவான்னு. வழக்கமா எல்லாம் ரெட்டு ரெட்டுன்னு வாங்க அதை சொல்றேன். சரி அலெக்ஸ், சோர்ஸ் யாரு? அவனுக்கு சொல்லுவேன் பயமா இருக்கு. சோர்ஸ் யாருன்னு சோர்ஸ் என்ன ப்ரோ, இது எல்லாம் ஜானர் தான். எல்லாம் சேர்ந்து மறைக்கிறீங்க. மறைங்க. ஹரிஷ் ப்ரோ இப்பதான் பாத்தீங்கன்னா அவருக்கு கரெக்டா போட்டு வச்சிருந்தாரு. ஆனா நாம சொல்ல மாட்டேன். ஆகாஷ்வாணி என்ன போட்டிருக்காங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை தி ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் ஆஃப் டிபி கூப்பர். இன்னொன்னு நிறைய பேர் இந்த மதன் கௌரி அப்புறம் இன்னொன்னு நிறைய சேனல்ஸ்ல இருந்து இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க டைம் டிராவலா பாப்போம். டிபி கூப்பர் போட்டு கேள்விக்குறி தான் போட்டிருக்காங்க. டிபி கூப்பர் வந்து அது வேற ப்ரோ, அது கொள்ளையடிச்சுன்னு போற கதை. அதே போல ரொம்ப நாள் கழிச்சு லிரிக்ஸ் எல்லாம் 5 பேர் எழுதுறாங்க ப்ரோ. கபில் வைரமுத்து, ஆமா அங்கேயே எழுதுறாரு. கங்கை அமரன் எழுதுறாரு, வைரமுத்து, மதன் கார்கி எழுதியிருக்காரு. மதன் கார்கி சரி பார்த்தா கொஞ்சம் கூப்பர் வந்து பணம் கொள்ளையடிச்சாருங்க. அதுக்கு எதுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? சம்பந்தமே இல்லையே. தளபதி கோட் இல்ல அந்த மாதிரிதான். மட்டும் தான் எடுப்பாங்க எடுத்தா கூட உனக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டா இவங்க எவ்வளவு பேர் வேணா இவங்க டெவலப் பண்றதுதான் இங்க ஸ்கிரீன் பிளேல. இதுக்கும் சரி அந்த இது ஓகே. அதுல இருந்து என்ன கொண்டு வர முடியும் நீங்க யோசிக்கிறீங்க? பணத்தை எடுத்துட்டு காணாம போயிட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன். அதாவது இப்போ ஒரு ஸ்டோரிங்கிறது அப்படியே அந்த ஸ்டோரியோ அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதோட ஜிஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுல இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஸ்டோரி அது மேல பில்ட் பண்றது. இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, இல்லப்பா இந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, நடந்திருக்கும்ல சில இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ்ல அந்த இன்சிடென்ட்ஸ் போட்டிருப்பாங்க. எப்படி கொள்ளடிச்சான், என்ன பிளான் பண்ணான், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அந்த எடுத்துக்கிட்டு அதை வச்சு பில்ட் பண்ணுவாங்க புதுசா. கொள்ளையடிக்கிறது நல்லா இருக்கு, கொள்ளையடிக்கிற கான்செப்ட் நல்லா இருக்கு, அந்த தப்பிச்சு போறது நல்லா இருக்கு. அலெக்ஸ் அறிவு இருக்காண்டா? அப்பனா என்ன ராப் சாங் ஒண்ணு இருக்கு மாப்ள, அறிவு இருக்கான்ல போடு. ஆனா ஒரு அது இருக்கட்டும். ஆனா பிஜிஎம் ஒண்ணு கேட்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை. வீடியோ டைட்டில் வீடியோ வரும்னு நினைச்சேன். ஏன்னா இல்ல ப்ரோ, இப்ப வெங்கட் பிரபு யுவன் விஜய்ன்னு சொல்லும் போதே அது முறையெல்லாம் யோசிப்பானுங்க இந்த லாக்டவுன்ல இது நடக்காது அப்படின்னு ஒரு ஃபீல் தான் இப்போ வந்துச்சு. ஆனா ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி கோரியோகிராஃபி வந்து ராஜு சுந்தரம் அப்புறம் சதீஷ் 2 பேருமே பயங்கரமா பண்ணுவாங்க. ஜானி மாஸ்டர் தவிர யார் இருந்தாலும் ஓகே எனக்கு. யார் இருந்தாலும் சதீஷ் வந்து இந்த எங்க அவரு தானே, அந்த சதீஷ் தானே டைரக்டர் இருக்காரு. இன்னொரு விஷயம், ஒரு படத்தோட லைனை எடுத்து ஒரு படத்தோட லைன் எடுத்து அது இன்ஸ்பிரேஷனா பண்ணா கூட இப்ப வந்து ஜனங்க வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ஏத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் ஜெயிலர் சொல்லலாம், ஓகேங்களா? விக்ரம பார்த்து அப்படியே எடுத்து வச்சாலும் அவங்க வந்து ஆப்வியஸ்லி ஜெயிலரையும் ஏத்துக்கிட்டாங்க. அதான் உண்மை. அந்த மாதிரிதான் இன்னொன்னு போனா இன்னும் வார்த்தமா இருக்கணும்னு தோணுது ப்ரோ, சீரியஸாவே. இல்ல அந்த எங் கெட்டப் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. அதனாலதான் தளபதி அந்த மாதிரி இருந்திருக்காரு. கொஞ்சம் இந்த மீசை இதை மட்டும் எடுத்து வந்துருப்பாரு. ஆனா வந்து ஹெவியான ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கு போற படத்துல. பார்த்துட்டு
ஏன்னா ஆனா ப்ரோ டவுட் ஒரு நிமிஷம் படம் எவ்வளவு லாங்ல எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜூன் ரிலீஸ்ன்றானுங்க. ஒரு ஆல்ரெடி ஷூட்டிங் போயிருந்தாங்க. இது 2.5 hour ஆச்சு. நான் என்னோட இல்ல ப்ரோ நான் இல்ல அந்த ஷூட்டிங் லென்த் கேட்கல. இல்ல அந்த இது கேட்கல. எவ்வளவு மாசம் ஆகும்னு கேக்குறேன். எடிட்டர் மாதிரியே பேசுறாரு. அதுக்குல்ல இவங்க அதாவது படம் 2.25 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சு எரியுது மாறாடுறாங்கல்ல. அதான் உண்மை. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு கேட்ட ஆடியன்ஸ் வந்துட்டு 3 மணி நேரம் அட்டென்ஷன். அதுவும் கடைசி நல்லா இருந்தா மட்டும் தான் பாக்குறாங்க. கிளைமேக்ஸ் அதுவும் நல்லா இருந்தா இப்பதான் வந்து கொஞ்சம் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இல்ல நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க டியூரேஷன்லாம் வச்சு டியூரேஷன் பத்தி கேட்கல, இருந்தாலும் அதை எடுத்ததுனால சொல்றேன். டியூரேஷனை பத்தி இங்க அந்த போதியமானு கத்திக்கிட்டாலும் இது தமிழ்நாட்டை தாண்டினா அவங்க அதை பத்திலாம் கண்டுக்கிறதே இல்லை. ஆமா அதோட எக்ஸாம்பிள் தான் அனிமலே 800 பண்ணுங்க 3.5 மணி நேரம். இல்ல ப்ரோ அனிமல் நார்த் இந்தியா தெலுங்கு ஓட்டிஸ்லாம் நல்லா அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. டியூரேஷன் கனெக்ட் ஆகாது. அனிமலாவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அந்த சீன்ஸ். லென்த் விட்டுட்டு அந்த சீன்ஸ் ஒவ்வொரு சீன்ஸ் தமிழ்நாடு கேரளா மட்டும் தான் இந்த 3 மணி நேரத்துக்கு மேல வந்தா கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துரும். நம்ம சைடு வந்து சலாரும் ஒர்க் ஆகல, அனிமல் ஒர்க் ஆகல இங்க. ஆமா ட்ரிபிள் ஆர் நிறைய படத்துல நெகட்டிவ் ரிவ்யூ. ஹரிஷ் ப்ரோ சரி எல்லாரும் சொல்லுங்க எப்ப படம் ரிலீஸ் இருக்கு வாய்ப்பு இருக்காது? ஜூன் தான் ஜூன் 14. ஜூன் 14. ஏன் 13 வைக்க சொல்றேன் என் பர்த்டே. இல்ல ப்ரோ ரேவந்த் அது இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கான். உண்மையிலே அது போய் நடக்குதான்னு பார்ப்போம். இல்ல ஜூன் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால படம் ரிலீஸ் பண்ண முடியாது ப்ரோ. இல்ல இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஜூன் 14. பட் ஆனா வந்து அந்த ஜூன் மந்த் தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க. ஏன்னா இது பக்ரீத் வருது உங்களுக்கு அந்த வீக். ஓகே அதனால அவங்க அந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஜூன் 14. அப்ப இந்த பக்ரீத்துக்கு டபுள் பிரியாணி. ஒரு செகண்ட் சக்தி என்னமோ சொல்ல வந்த, என்னடா சொல்ல வந்த? இல்ல ப்ரோ அப்பெல்லாம் பயமா இருக்கு, தப்பா நினைச்சு போறாங்க. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டில் பார்த்து அடுத்த படம் இருக்கா இல்லையா டவுட் வந்துட்டு. அதுதான் அந்த மாதிரி டைட்டில் வச்சுட்டாங்களோ அப்படின்னு. இருக்குடா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்தா யோசிக்கிறீங்க? சக்தி தானே? இல்ல நான் ஆக்சுவலா யோசிச்சேன் சக்தி இப்ப இதை பத்தி தான் பேசுவான்னு நினைச்சா நான் கரெக்டா தான் பேசுவேன். இல்லடா கோயில சிம்பிளா கோட்டன்னு முடிச்சா இது ஆடுன்னு சில ரைமிங்கா ஒண்ணு வருது. ஆனா சில பேரு டார்க் காமெடி பண்ணுவானுங்க. அந்த காமெடி உங்களே சாமி போட்டுன்னு ஆர்கேசன் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நல்லா இருக்கு. சில பாலுக்களா இல்ல விடுங்க. ரேவந்த் என்ன ஆந்திராவா ஓவர்சீஸ்க்கு பறந்து போயிடுங்க. பாப்போம். ஹரிசனா பிரான்ஸ் பாப்போமா? சொல்லுங்க டேட் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்டா. அதான் ஒண்ணும் இல்ல நீயே நானும் சேர்ந்து தனவாச காரத்துன்னு போனோம். என் காரும் மாட்டோம். ஐயா நான் கலர் கூட போனேன். இந்த வாட்டி கலர் ஊருதான்டா. இந்த வாட்டி யோசிச்சு பாரு. இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கலர் இப்போ கலர் ஊருன்ற எனக்கு புரியல. போன வாட்டி போலடா. அதனால போன வாட்டி அவ்வளவு பிளான் போட்டு என்னாச்சுன்னு தெரியும் எங்க போனோம்னு. இல்ல வந்து இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. இவரே டைம் டிராவல் போறேன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் ப்ரோ நீங்க ஊர்ல இருப்பீங்களா இல்ல கப்பலா? இல்ல வாய்ப்பு இல்ல. நான் ஊர்ல இருக்க வாய்ப்பு இல்ல. ப்ரோ கப்பல்ல இந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு இந்த ட்ரெஸ் போட்டு. இல்ல எல்லாரும் இங்க கப்பல்ல உட்கார்ந்து மாமி இந்த எல்லா படமும் இல்ல நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இந்த ஆள் ஆல்மோஸ்ட் எல்லா படமும் என்ன தெரியுமா பண்றாப்புல கப்பல்ல உட்காந்து பைரசியில பாத்துட்டு இருக்காரு. ஆமா என்னோட வாழ்க்கை அந்த மாதிரி அமைதி என்ன பண்றது. நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஜெயிலு இது எடுக்க முடியாது.
கேக்கலைங்க கட்டாயிடுச்சு. இப்ப கேக்குதா? சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. அந்த மாதிரி இல்ல இல்ல ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கன்றாரு. ஆமா ஆமா ஆனா ஒரு சில படம் பைரசியில பாக்குறது நல்லதுதான், விடுங்க. என்னது அது வேற விஷயம். அது சமையல் பேசக்கூடாது. பைரசி ப்ரொமோட் பண்ணாங்க. சரி ஓகே. ரெக்கார்ட் என்ன பண்ணிருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் ஆன செம்ம ரெக்கார்டு. இங்கதான் வந்துட்டு யூசர்ஸ் அது கம்மி ரொம்ப. அங்கெல்லாம் வந்துட்டு யூசர்ஸ் ரொம்ப அதிகம். பைரசில படம் பார்க்க கூடாதுன்னு அலெக்ஸ் ப்ரோ சொல்றாரு. யாரு தெரியல, அவரோட தம்பி. ப்ரோ இல்ல அதுதான் சொல்றேன். சில படங்கள் பாக்குறதுலாம் அது வேற விஷயம். அதுக்காக அவர்தான் ஒருத்தர் தான் பைரசில பார்க்க கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி மைண்ட் வாய்ஸ் கேக்குது. லீவ் போட்டு இல்ல ரொம்ப நாள் கேட்கல. ஏன் கேக்குறேன் தெரியுமா? 9:30 மணிக்கு தான் ஷோ ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல லட்சுமி ப்ரோ நினைப்பாரு இந்த விவேக பார்த்துட்டு நெகட்டிவ் இப்பதான் புரிஞ்சது. ஓகே ஓகே. ஒருத்தர் கொள்ளை அடிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அவர் கொள்ளையடிச்சவர் கண்டுபிடிக்க டைம் டிராவல் பண்ணி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு படத்துல வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டு இருந்துருவீங்க தானே? அபாண்டமா பண்ணி போடுறீங்க. விஜய் வந்து இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாருன்னு வருமே. அவங்க நாளைக்கு இல்ல விவேக் சொல்றத பார்த்தா என்னமோ லட்சுமி ப்ரோ வந்து அடுத்த பிரசாந்த் அண்ணன்ற மாதிரி சொல்றேன் நீனு. இல்ல இது இந்த வடி ஒரு நிமிஷம் விவேக பாத்தீங்களா? கட்டை எத்தனை எங்க போனாலும் விட மாட்டேன், திரும்பி வந்துகிட்டே இருப்பேன் ஒரே அடி. விவேக் நானும் விளையாட்டு தான் சொன்னேன். அவரோட கருத்து சொல்றதுக்கு அவருக்கு 100% உரிமை. ஆனா இல்ல ரேவந்த் முழுநீள ஃபேன் ஆயிட்டேன். நான் ஒரு டவுட், கருத்து சொல்றது பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு நாட் ரெடி பாட்டு வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே பாட்டு வந்து படத்துல வந்து ஓகேவா இருந்துன்னு சொல்லக்கூடாது, இல்ல மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் படத்துல பாக்கும் போது உனக்கு கட் பண்ணி வந்தது நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. நிறைய பேருக்கு அது டிஸ்டர்ப் ஆச்சு. நம்ம ஃபேன் என்ஜாய் பண்றோம். ஜெனரல் ஆடியன்ஸ் நீ போய் அது கொடுக்க முடியாது. நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாததுக்கும் வித்தியாசம் இல்ல. நல்லா நீ வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் நல்லா இல்லன்னு சொல்றது வித்தியாசம். நீ ஆடும்போது வந்துட்டு குறுக்கால இந்த நரபலி சீன் வர்றது அது ஓகே. விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க பாவத்தை? என்ன ஃபேனு? நான் ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சது அந்த சின்ன கேரக்டர்ல வெட்டிங் ரிங் இருக்குப்பா லெஃப்ட் ஹேண்ட்ல அவருக்கு. அப்புறம் வீடு எடுத்த சாங் வந்து அதான் போல வெட்டிங், அவரோட வெட்டிங் அந்த மாதிரி ஏதோ செம பிளாட்டுங்க, சூப்பர் பிளாட். ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்னு வருதுன்னு சொல்றேன். லக்ஷ்மி ப்ரோ சொல்லுங்க. நல்லா வெறித்தனமா இருக்கு இந்த படத்துக்கு. ஆனா இல்லடா ரேவந்த் ரேவந்த் இப்போ தமிழ்நாட்டுல 9 மணி இல்ல அலெக்ஸ் எப்படியும் வந்து இவங்க பாரு இப்ப ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காங்க, ஏதாவது காட்டுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது இடத்துல போய் சம்பவம் பண்ணுவாங்க. ஹரிஷ் ப்ரோ கிட்ட கேட்டேன் நானு. இல்ல ஸ்ரீலங்கால ஷூட் நடக்குது ப்ரோ மண்டேல இருந்து. சென்னை, ராஜஸ்தான், அப்புறம் இல்ல அவரே சொல்லிட்டேன். நான் சொல்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. லட்சுமி ப்ரோ சொல்லுங்க. இல்ல எனக்கு சொன்னா சொல்றேன், நீங்க உங்க கேள்வி சொல்லுங்க. இல்ல அவரு லொகேஷன் தான் பார்க்க போயிருக்காரு வெங்கட் பிரபு. சென்னையில ஷூட்டு நியூ இயர்க்கு அப்புறம் Jan 3.
அப்புறம் வந்து ராஜஸ்தான் இல்ல ஸ்ரீலங்கா 26 days இந்தியா சென்னை இஸ்தான்புல்லே எல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இப்ப டைட்டில் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அடுத்தது வந்து போய் வந்து ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் ஏதாவது டைட்டில் பாரோ இல்ல இஸ்தான்புல்ல தகுதியானது. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். கடைசியா இஸ்தான்புல்ல பெரிய படம் ஷூட்டிங் பண்ணது வீரசுமார் ரெட்டி. இஸ்தான்புல் தானே சொல்லிருப்பாங்க அந்த இது வந்து இஸ்தான்புல் போல. பட் வீரசுமார் ரெட்டி தான் ஆக்சுவலா இஸ்தான்புல் ஷூட் பண்ணிருப்பாங்க இன்டர்வல் பிளாக். எனக்கு கூட ஒரு சொல்லிருந்தாங்க விஷால் படம் ஆக்ஷனும் இஸ்தான்புல் தான். டர்க்கி சில பேர் வந்து யுவன் சங்கர் அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்க. ஏன் லவ் டுடே மாநாடுல நல்லா தானே போட்டான். கண்டிப்பா நீ தான்டா பண்ற, நீ பண்ணிட்டீங்கன்னா எங்க சொல்ற. ஆனா இல்லடா இல்ல எப்படிடா யுவன் சங்கர் பாசிட்டிவ் பேசினாலும் வேணான்றீங்க. என்னடா இது? இல்லடா அவனை பத்தி எதுவும் பேச வேணாம்டா, பாட்டு வரட்டும் ப்ரோ விட்டுடா. ஆனா குமார் இல்ல குமாரனுக்கு பெரிய டவுட் யுவன் சங்கர் மேல. பாப்போம் குமாரனுக்கு ஸ்பேஸ் போறான்டா. யுவன் பாட்டு வரட்டும் இரு குமாரன் அடிக்கடி. ஆமே எனக்கு ஒரு டவுட். இப்ப பிரபுதேவா இவங்க கேரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? தான் போறாங்க. ஓகேவா, ஆனா இல்ல வெங்கட் பிரபு என்ன மச்சான், வெங்கட் பிரபு யோசிப்பான் ஒரே போஸ்டர் தானே விட்டேன், எதுக்கு இந்த இருக்காடா நாங்களே மீனாட்சி இல்ல கீழ ப்ரோ வெங்கட் பிரபு சப்போஸ் ஏன்னா இல்ல 1000 பேர் இருக்காங்க அவ்வளவு இருந்தாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக் வேற மாதிரி. இது எப்படிதான் ஆகுது வேண்டாம். அவர் ஸ்ரீலங்கால இப்ப சீல் பண்ணிட்டு இருப்பாரா ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு வேலை உண்மையிலே வேற லெவல் அன்எக்ஸ்பெக்டட் லுக் பயங்கரமா இருக்கு. ஏய் சரி இப்ப செகண்ட் லுக் இருக்குதா இல்லையா 12 மணிக்கு? வரண்டி இருக்கு. இல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாக் ப்ரோ சொல்லிட்டு அவனுக்கே என்ன தெரியாது. நீங்க விக்னேஷ் ப்ரோ ஜாக் அலெக்ஸ் ஞாபகம் இருக்கா வாரிசுக்கு சக்சஸ் மீட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்பேஸ் வந்தாரு இப்பதானே சக்சஸ் மீட்ல இருந்து வரேன். சரி சக்சஸ் மீட்ல தெரியாது. ஆரே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க கேளு. நீங்க எல்லாம் படத்துல தான்டா ஃளைட் ஓட்டுற மாதிரி இருக்கும், நாங்க எல்லாம் ரியல் லைஃப்லயே ஃளைட் ஓட்டிட்டு இருக்கோம்டா. நினைச்சா எங்க இந்த டயலாக் வரல சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து வர கிளம்பி வந்துரும். அலெக்ஸ் இந்த ஸ்டில் பாக்கும்போது டாப் கன் படம் நமக்கு வரல. பயங்கரமான ஐடியா. அலெக்ஸ் கங்கை அமரன் லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாட்டு பாரு பயங்கரமா இருக்கும். சூப்பரா எழுதுவான். என்ன பாட்டு எழுதிருக்காரு எக்ஸாம்பிள்? அவன் தான் நிறைய பாட்டு எழுதிருக்கானா ப்ரோ. சென்னை 28 எல்லாம் யாரோ அந்த இது ஒன்னோட இல்ல எப்படியோ ஒரு 4-5 பாட்டு இருக்கும்ல, இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பாட்டு இருக்கும். 3-4 பாட்டாவது இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வைரமுத்தும் வந்திருக்காரு. ஜில்லால கண்டாங்கி கண்டாக்கு அப்புறம் வைரமுத்தும் நல்லா எழுதுவான் ப்ரோ. ஆனா அதான் சில பேர் கலாய்ப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு அவ்வளவு பாட்டுல இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பாட்டு இருக்கும்டா அவ்வளவுதான்டா. 3 நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். 3-4 பாட்டு இல்ல சாரு நெல்சன் படம் நினைச்சிட்டாரு 2 பாட்டு. ஏய் அவ்வளவுதான்டா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்டா இருக்கும். 2-3 இருக்கும் மேக்ஸிமம் அவ்வளவுதான். 3-4 பாட்டு இருக்கும். அம்மா பாட்டு ஒண்ணு இருக்குடா கும்பலா. நீ ப்ரோ வலிமை படம் எடுக்கல, காது கேக்குதா? வலிமை எடுக்கல. வாரமா போய் கக்கிஸ்ல நீ. சரி ஓகே ஓகே ப்ரோ. எக்ஸைட்டட். 10 மணிக்கு போஸ்ட் வந்துச்சுனா ஒண்ணா சூப்பரா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்ல வருஷமா போடுவோம். இப்போ அதுல சில பேர் பார்க்க மாட்டாங்களா, அதை சொல்றேன். இருங்க 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் பால். ஹாப்பி ஆஃப்லைன் லைஃப் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும். இருங்க 12 மணி அப்டேட் வரும். ஜாக் ப்ரோ சொல்லிட்டு பாப்போம். ப்ரோ அதெல்லாம் வராது ப்ரோ. இது பர்த்டே ஜாக் இரு இதுதான் ஓகே. எல்லாரும் முடிச்சுக்கலாம். ஹேவ் a greatest new year. bye. have a great தளபதி சொல்ற ஸ்லாங்ல ஹாப்பி நியூ இயர். ஓகே பை பை எல்லாரும். பூர்ணிமா சொல்லுங்க ஹரிசனே ஹாப்பி நியூ இயர். அதுலயே கண்டாயிவன் பூர்ணிமா ஃபேனா? இல்ல மச்சி இல்ல அப்புறம் வந்து இரு நான் சொல்றேன். டேய் எல்லாரும் அர்ச்சனாக்கு ஓட்டு போடுங்க.
இல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்கவன் பூர்ணிமா ஃப்ரெண்ட் லட்சுமி. கீழ இருக்கிற எல்லாரும் மாயா போட்டுருங்க. மாயா பிக் பாஸே பார்க்க மாட்டோம்டா, என்னடா கோமாளித்தனம் பண்ணுவீங்க? இல்ல எனக்கு ஒரு ஐடியா. இல்ல சொல்லுமா. ஒன்னும் நைட் எலெக்ஷன் நம்ம எல்லாம் நைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹரிஷ் பிக் பாஸ் பேச போறோம். ஓகேவா? வீட்ல பிக் பாஸ் வந்தாலே ரிமோட் வாங்கி மாட்டி விட்டுறாங்க. இல்ல மச்சான், இல்ல ஒரு படத்துல மிஸ்டர் பீன் குத்து பாக்கெட் சொல்றானே பிக் பாஸ் ஐயா வீட்லயா என்ன? உமா காஜன் ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதையும் என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. ஓகே.